ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் தனியாக இன்ட்ரோ கொடுக்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அம்மா நேற்றே ஊருக்கு போயிட்டாங்களா. சரி எங்கள் ஊரில் எவ்வளோ மழை பெய்யுன்னு உங்கள்கிட்ட காமிக்கலான்னு பார்த்தேன். ஏன்னா மழை சீசனில் கூட இவ்வளோ மழை பெய்யலைங்க. 2 நாளாக பாருங்களேன் எவ்வளோ மழையை. இப்போ நான் எதுக்கிட்ட நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பணமாத்துட்டு நின்றுட்டுருக்கேன். என் நிலமையை பாருங்கள், சரியான நிலமையாக இருக்குது. ஏன்னா காலையில் சரி டீ எல்லாம் சாப்பிட்டுட்டு சரி வெளில வந்து பார்க்கலான்னு பார்த்தா இவ்வளோ தண்ணி கட்டி கிடக்குங்க. பாருங்கள், இன்றைக்கி எங்கள் ஊரை ஃபுல்லாக உங்களுக்கு சுற்றி காமிக்க போகிறேன் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு. ஏன்னா மழை சீசனில் தான் எல்லாம் சுற்றி காமிப்பாங்க. நான் மழை சீசன் இல்லாமல் மார்கழி மாதம் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், அப்படியே நடந்து நம்ம போக வேண்டியதான். ஏன்னா பக்கத்தில் கொஞ்சம் ரோடு இருக்கா, அப்படியே போக வேண்டியதான். நடந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணியை பாருங்கள். இந்த குளம் மாரி இருக்குது, இதில் நடந்து போய்ட்டுருக்கேன். அப்படியே பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வயல்லாம் ஃபுல்லு தண்ணி. எங்கள் ஏரியா ஃபுல்லாகவே காடாக தான் இருக்கும் பாருங்கள். ஃபுல்லு பனைமரம் தான் அதிகம். நான் தெரியுது பாருங்கள் மெயின் ரோடு. நம்ம அங்கே தான் நடந்து போகணும். சரியான தண்ணியாக இருக்குது. சரி நல்ல வேலை குடம் எடுத்துகிட்டு வந்தேன், இல்லைன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது. பாருங்கள் மெயின் ரோடு வந்தாச்சு. இந்த பாருங்க, இப்படியே விலாகை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். அப்படியே நடந்து போவோம் இன்றைக்கி. ஏன்னா எங்கள் ஊரில் சரியான மழை சொல்லியிருக்காங்க. எவ்வளோ மழை பெய்யுன்னு தெரியல. வாங்க போவோம். ரோட்டில் எவ்வளோ தண்ணியை பாருங்களா. கிளைமேட்டு செமையாக இருக்குது. சரியான தண்ணிங்க. நெல்லெல்லாம் எவ்வளோ பச்சை பச்சைன்னு இருக்குது. இதுதான் எங்கள் ஏரியா. எப்படி இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும். நான் இப்படியே தான் நடந்து வந்தேன். செமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா எங்கள் ஊர் ஃபுல்லாகவே வெறும் முந்திரி தான் நிறையா இருக்கும். இப்போ பார்த்தீங்களா, நான் ஈவினிங் டைம்லாம் இங்கே தான் வந்து உட்காருவேன். ரோடு ஃபுல்லாக சரியான தண்ணிங்க. மழை சீசனில் கூட இவ்வளோ மழை பெய்யல, இந்த டைமில் இவ்வளோ மழை. அப்படியே நடந்து எல்லாத்தையும் சுற்றி காமிக்கிற மாதிரிங்க. ஏரியா கொடூரமாக இருக்குங்க இந்த 2 நாளாக. சரி வேறு என்னென்ன இடத்துலலாம் தண்ணி கட்டி கிடக்குன்னு பார்ப்போம் வாங்க. இந்த பாரு, இங்கேயுமே தண்ணி நிறையா இருக்குது. இந்த நடந்து வர்ற சவுண்டை பாருங்க, ஃபுல்லு தண்ணியாக இருக்குது. இந்த மலையில் நத்தையெல்லாம் நிறையா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாரு, ஏதோ கருப்பு கருப்பாக ஏதோ கிடக்கு, என்னன்னே தெரியல. பயமாக இருக்கு. வேறு பாம்பு கும்பு மெச்சிருவோமோன்னு. ஆனால் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னெல்லாம் சரியான நத்தை இருந்துச்சு. போன வருஷம் இந்த வருஷம்லாம் சரியான மழை இல்லை. எங்கள் ஊரில் இல்லை, மற்ற ஊர்லலாம் சரியான மழைங்க. இந்த சென்னை சைடு தூத்துக்குடி சைடெலாம் சரியான மழைங்க. பாரு ஃபுல்லு ஏதோ ஆறு மாதிரியே ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பாருங்கள், முந்திரியெல்லாம் ஃபுல்லாக வெட்டி முடிச்சிட்டாங்க. இருந்தாலுமே திருப்பியும் கொஞ்சம் துளுத்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த இடம் பழைய மாரியே ஆகிடுமோன்னு நினைக்கிறேன். எல்லா இடமும் அப்படி தான் இருக்குது. பாருங்களா, வெட்டின இடம்லாம் அந்த வேரை எடுக்காமல் விட்டுட்டாங்க. அதனால் எல்லாமே துளுத்து வந்துக்கிட்டே இருக்குது. இந்த பாருங்க, இந்த பனை மரத்துக்கிட்ட ஒரு சிலவங்கலாம் அந்த கொட்டையை எடுக்காமல் விட்டுட்டாங்களா, இதுக்கிட்டே கிழங்கா ஆகிட்டு இருக்குது. இந்த பாருங்கள், இந்த சின்ன சின்ன கொட்டை கிடக்கிற இடத்துலலாம் எல்லாமே கிழங்கு தான். ஏன்னா நம்ம காசு கொடுத்து வாங்காமல் நம்ம நேச்சுரலாக அப்படியே இயற்கையாக பிடுங்கிக்கலாம். யாருமே நம்மளை கேட்க மாட்டாங்க. அதே இயற்கையாக முளையுது. பாருங்கள் எவ்வளோ பாருங்கள் பனங்கிழங்கு. பாருங்கள், அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே போக வேண்டியதுதான். இந்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். செமையாக இருக்குங்க கிளைமேட்டு. நீங்களும் வந்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணலாம். அப்படி இருக்குங்க. சரியான மழை வரும்னு நினைக்கிறேன். திருப்பியும் பின்னாடிலாம் எப்படி இருக்குன்னு பாருங்களா. ஃபுல்லாக காடாக இருந்தது, இப்போ கொஞ்சம் ஏதோ சூப்பராக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்களா. அப்படியே நடந்து போக வேண்டியதாங்க. நடந்து போயிட்டு விலாகை கண்டினியூ பண்ணுவோம். இந்த இடத்துல மட்டும்தான் ரோட்டில் தண்ணி இல்லை. அப்படியே இந்த ஒரு ஆலமரம் இருக்குது பாருங்களா, எவ்வளோ பெருசாக பாருங்கள். செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இதில் நாங்கள் சின்ன பிள்ளைலாம் விளாண்டுருக்கோம். செமையாக இருக்கும். அந்த கொடியை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டு அதுக்கு கீழே எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். இந்த 2 நாளில் எவ்வளோ மழை பெஞ்சிருக்குன்னு நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போனா
இன்னும் மழை விடவே இல்லைங்க. லேசாக பேஞ்சிக்கிட்டே இருக்குது பாருங்கள். ரோட்டுக்கு பக்கத்துலேயே முந்திரி இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். செமையாக இருக்குங்க. இந்த பாருங்கள். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சூறைக்காய் இருக்குது பாருங்கள். தெரியுதா இல்லையா? இந்த பாருங்கள் சூறைக்காய். இது பழுத்தா செமையாக இருக்கும். எவ்வளோ காய் இருக்குது பாருங்கள். சரி காய் இருக்குது. அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம். ஐயோ இந்த சைடு வந்து பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மழை சுத்தமாக விட்டுடுச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்களா. இந்த இடம் செமையாக இருக்குங்க. இன்னொன்று காமிக்க மறந்துட்டேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஃபுல்லு தண்ணிங்க. மழை சீசனில் கூட இவ்வளோ நான் தண்ணியை பார்த்ததில்லை. இப்போ இந்த 2 நாளில் இவ்வளோ மழை பெஞ்சிருக்குங்க. நான் என்னாலே நம்ப முடியல. ஏன்னா எங்கள் வீட்டுக்கிட்டலாம் அவ்வளோவா தண்ணி கட்டலை. ரேஸை தான் கட்டியிருக்கு. இங்கே ஓவராக கட்டியிருக்குங்க. ஆனால் இவ்வளோ தண்ணியில் நத்தை நிறையா இருக்கும். ஃபுல்லு தண்ணிங்க. இந்த இடம் தான் கொஞ்சம் தண்ணி இல்லாமல் இருக்குது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மேக்ஸிமம் எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா மழை வரும்னு நினைக்கிறேன். அதுக்கிட்டே நம்ம வீட்டுக்கு போயிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.